இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நான் கொண்டு வருகிற அல்லது நான் பிரசங்கிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை குறித்த சில வார்த்தையை சொல்லுகிறேன். அது இந்த செய்தியினுடைய தலைப்பை போல அல்லது இந்த செய்தியிலே உங்களுக்கு கொண்டு வருகிற நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற சாராம்சத்தினுடைய ஒரு விளக்கமாக சுருக்கமாக கொண்டு வருகிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருபுறம் அவர் ஆசீர்வதிக்கிறவர், மறுபுறம் இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிற வல்லமையுடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ரெண்டு காரியங்களையும் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். முதலாவது, உங்களுக்கும் எனக்கும் நம் எல்லாருக்கும் தேவையான ஆசீர்வாதங்கள் ஆச்சரியமான விதங்களிலே, எதிர்பார்க்காத விதங்களிலே, நம்ப முடியாத சூழ்நிலைகளிலே, சாதகமும் இல்லாத நிலைகளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம், என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது. இரண்டாவது, ஆண்டவர் இப்படி அல்லது இப்படியெல்லாம் அல்லது எப்படியாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்கு அவருக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது, அவருக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கிறது, அவருக்கு எப்படிப்பட்ட சிருஷ்டிக்கிற உண்டாக்குகிற அந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தியில் இருக்கிற மற்றொரு பகுதி. நாம் நேராக ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார். மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே சீஷர்களை பார்த்து அவர் கேட்கிறார், ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. சீஷர்கள் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, உம்மை சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், உம்மை சிலர் தீர்க்கதரிசியாகிய எலியா என்று சொல்லுகிறார், உம்மை சிலர் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள், சிலர் சொல்லுகிறார்கள் நீர் மேசியா என்று. இதெல்லாம் கேட்ட உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, கேட்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, பேதுரு சொன்னார் அதற்கு பதில், ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரை குறித்து உங்களுக்கு எனக்கு நன்றாக தெரியும். வேதம் அவரை குறித்து நிறைய காரியங்களை சொல்லுகிறது. நாம் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறது போல உலகத்திலே நாம் வாழ்கிற சமுதாயத்தில் வாழ்கிற அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன, அவரை எப்படி அறிய வேண்டுமோ அப்படியாக அறிந்திராமல் அவர்கள் எப்படியெல்லாம் கேள்விப்பட்டார்களோ அதன்படி அவரை அறிந்திருக்கிறார்கள். சிலர் சொல்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு நேர்மையான ஒரு மனிதன், நல்ல சுபாவங்களை குணங்களை உடைய மனிதர் அப்படின்றாங்க. சிலர் சொல்றாங்க, இயேசு அவர் ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி அப்படின்றாங்க. சிலர் சொல்றாங்க, இயேசு ஒரு சன்மார்க்க நெறியிலே வாழ்ந்த ஒரு உத்தம புருஷர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அவர் ஒரு அவதார புருஷன் அப்படின்றாங்க. வேறு சிலர் சொல்றாங்க, அவர் இயேசு இந்த கிறிஸ்துவ மதம் இருக்குது இல்லையா, அந்த மதத்துக்கு அவர் தாங்க தலைவர் அப்படின்றாங்க. அவங்க இயேசுவை குறித்து இப்படி தான் அறிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த காரியங்களை தான் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் அறியவில்லை. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். என்ன பேதுரு சொன்னார் இல்லையா, நீர் யாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகமம் பல காரியங்களை சொல்லுகிறது. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நிறைய சொல்லுகிறது. சில வசனங்களை சொல்லுகிறேன் பாருங்கள். யோபு 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் என்று. எரேமியா 32:19 அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லமையுடையவர். அவரை மாதிரி யோசிக்க முடியாது, அவரை மாதிரி செயல்களை நடப்பிக்க முடியாது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஒருவர் கண்டிராதவர்,
ஒருவர் காணக்கூடாதவர், ஒருவராலும் காண முடியாதவர். அப்படிப்பட்ட தேவன் என்று சங்கீதம் 136:4 சொல்கிறது. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று. பெரிய காரியங்களை செய்கிறார், அவர் ஒருவராகவே செய்வார். அவருக்கு யாருமே உதவிக்கும் தேவையில்லை. அவர் அப்படி செய்கிறதுக்கு ஆதாரம் எதுவுமே தேவையில்லை. அவராகவே அவராலேயே பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று. நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு வசனம் தெரியும். ஏசாயா 9:6 அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுடைய தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் இப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று. இன்னும் கூட நிறைய வசனங்களை வாசிப்போம்னா சங்கீதம் 14:6 சொல்லுகிறது, அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமானவர். சங்கீதம் 10:4 சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். சங்கீதம் 68:5 சொல்லுகிறது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜபத்தை கேட்கிறவர். யூதா 24வது வசனம் சொல்லுகிறது, வழுவாதபடி காக்கிறவர். மட்டுமல்ல, தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம் எல்லாரையும் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுடையவர் என்று. 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறது, அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் என்று. இன்னும் பல வசனங்கள் அவரை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதோ இவர் யாருன்னா உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்றார். சமாரியாவில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க, இவர் தீர்க்கதரிசியானவர் அப்படின்றாங்க. நான் முன்பு சொன்னது போல பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னாரு, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. வேத வசனங்களும் வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்த புருஷர்களும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனை குறித்து இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார்கள். இதனோடு கூட இது மட்டுமல்லாமல் பல வேளைகளிலே தேவனே அவரே தம்முடைய ஜனத்திற்கு தம்மை வெளிப்படுத்தி தான் யார், தான் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அவரே சொல்றாரு. இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் எல்லாம் வேத வசனங்கள் சொன்னது. வேத வசனங்களிலே வேதாகமத்தில் இருந்த பரிசுத்த புருஷர்களும் பரிசுத்த ஸ்திரீகளும் தேவனை குறித்து சொன்ன வார்த்தைகள். இதோடு மட்டுமல்லாம தேவனே அவரே தோன்றி, அவரே தரிசனமாகி, அவரே தான் யார், தான் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அவரே சொல்லி இருக்கிறார். சில காரியங்களை சொல்றேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி ஆபிரகாம்கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு? ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்றார். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, பாருங்க, நான் சர்வ வல்லமையுடைய தேவன். ஆபிரகாம், do you know who I am? நான் யார் உனக்கு தெரியுமா? நான் சர்வ வல்லமையுடைய தேவன் அப்படின்றார். இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தெரியாதா? ஆண்டவர் தெரியும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உன்னை அழைக்கிற இடத்திற்கு உன் தகப்பனை தாயை விட்டு குடும்பத்தை விட்டு நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. அதுக்கு முன்பதாக ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனாகிய தேராகனுடைய பரம்பரையின்படி அவன் விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தான். தேவன் அழைத்த உடனே, தேவனை அறிந்த உடனே எல்லாவற்றையும் விட்டு ஊர் என்கிற கல்தேய தேசத்திலிருந்து புறப்பட்டு தேவன் சொன்ன குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானுக்கு நேராக அவர் பிரயாணப்பட்டு வருகிறார். ஆண்டவரை தெரியாத ஆபிரகாமுக்கு தெரியும். தெரியும். ஆனா இங்க பாருங்க, திரும்பவும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுடைய தேவன். அவரே தன்னை யாருன்னு சொல்றார். அவர் அப்படி சொல்ற வரைக்கும் ஆபிரகாமுக்கு அவர் இப்படிப்பட்ட வல்லவர் அப்படின்றது தெரியாது. இப்படிப்பட்ட வல்லமையுடையவர் அப்படின்றது ஆபிரகாமுக்கு தெரியாது. அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுடைய தேவன் என்று. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன். ஆபிரகாமை போல வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆபிரகாமை போல தேவனால் வழி நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள்.
ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் சர்வவல்லமையுடைய தேவன் என்று தன்னை குறித்து சொன்னார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் சர்வவல்லமையுடையவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வவல்லமையுடைய தேவன். மோசேயினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், மோசே மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மாமன் எத்திரோனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய அனாதி திட்டத்தின்படி முச்செடியிலே மோசேக்கு தரிசனமாகிறார். முச்செடி பற்றி எரிகிறது. மோசே அருகிலே போகிறார். ஆண்டவர் கூப்பிடுகிறார், மோசே மோசே. மோசே அருகிலே போகிறார். அங்கே ஆண்டவரே நீர் யார் என்கிற பொழுது அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேக்கு ஆண்டவர் குறித்து தெரியாதா? தெரியும், தெரியும். இஸ்ரவேலின் தேவனை குறித்து தெரியும். எகிப்தின் அரண்மனையிலே பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக வளர்ப்பு மகனாக வளர்க்கப்பட்ட காலத்திலேயே இஸ்ரவேலுடைய தேவனை குறித்து, தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் இவர் என்பதை குறித்து அறிந்திருந்தான் மோசே. ஆனாலும் தேவன் மோசேக்கு தரிசனமாகி அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்முடைய தேவன் வல்லமையுடையவர். நம்முடைய தேவன் பெரிய தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன். ஆகவே தான் வசனம் சொல்கிறது, அவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லமையுடையவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர், நித்தியமானவர், நிரந்தரமானவர் என்று. இந்த தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார்? இந்த செய்தியிலே தேவன் எப்படிப்பட்ட வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பது ஒவ்வொரு குறிப்பினுடைய ஒவ்வொரு பகுதி. அதே குறிப்பிலே அந்த வல்லமையினாலே அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு தருகிறார் என்பது அந்த குறிப்பிலே உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம். ரெண்டையும் நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஒன்று, முதல் குறிப்பு என்று ஒரு குறிப்பை சொல்லுகிற பொழுது, இரண்டாவது குறிப்பு என்று ஒரு குறிப்பை சொல்லுகிற பொழுது, மூன்றாவது குறிப்பு என்று ஒரு குறிப்பை சொல்லுகிற பொழுது, இந்த குறிப்பிலே நீங்கள் என்ன அறிந்து கொள்ள போகிறீர்கள்? உங்களுக்கு நான் என்ன போதிக்க போகிறேன் என்றால், தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள், விசுவாசிக்க போகிறீர்கள், அதை சுதந்தரிக்க போகிறீர்கள். அதனோடு கூட இந்த ஆசீர்வாதங்களை செய்கிறதற்கு, உங்களுக்கு தருகிறதற்கு தேவன் எப்படிப்பட்ட வல்லவராய் இருக்கிறார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள போகிறீர்கள். இரண்டு முக்கியமானது. ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களைப் போல இரண்டு முக்கியமானது. ஒரு ரூபா தாளினுடைய ரெண்டு பக்கங்களைப் போல இரண்டு முக்கியமானது. ரெண்டையும் அறிந்து கொள்ள போகிறீர்கள். தேவன் பெரியவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பல வேளைகளிலே நாம் ஆசீர்வாதங்களையே நம்முடைய கண்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்மைதான், மேன்மைதான், மெய்தான், சரிதான். ஆனால் ஆசீர்வதிக்கிற தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்ன என்பது முக்கியம். இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது, தேவன் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி செய்தார் என்பது முக்கியம். அதை விட முக்கியம். இன்னைக்கு ரெண்டையும் அறிந்து கொள்ள போகிறோம். சரி, நேராக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போக போகிறோம். முதலாவது, தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்கிறார், அதிசயங்களை எல்லாம் செய்கிறார். முதல் குறிப்பாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரைக்கும் உள்ள ஒரு வேத பகுதி. இந்த 1 முதல் 18 வரைக்கும் உள்ள வேத பகுதியில தான் தேவனுடைய வல்லமையையும், தேவன் எப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அதிசயங்களை நடப்பிக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய வேத பகுதி. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரைக்கும். இந்த 1 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்க வேண்டும். ஆனால் இவைகளை வாசிப்போம் என்றால் அதற்கு நேரம் அதிகமாக எடுக்கும். ஆகினாலே இங்கே நடந்த நிகழ்ச்சியை ஒரு கதையை சொல்வது போல நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல வேளைகளிலே இப்படிப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிப்பது இல்லை. இப்படிப்பட்ட வேத புத்தகத்துக்கு நேராக நாம் போவதில்லை. நமக்கு பிடித்தமானது சங்கீதங்கள் இருக்கிறது. சரி, பக்கத்திலேயே நீதிமொழிகள் இருக்கிறதுனாலே அதையும் ஒன்றை வாசித்து விடுவோம் என்று ஒவ்வொரு நாளும் அதையும் வாசிக்கிறோம். சில நேரத்தில் ஏதாவது ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் நமக்கு
நம்மை கவர்ந்து இருக்கிற வேத பகுதிகளாக இருக்கிறது. எல்லாமே நல்லது, எல்லாமே ஆசீர்வாதமானது. ஆனால் இவைகளை விட இன்னும் ஏராளமானவைகள் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற வேத வசனங்களிலே இருக்கிறது. அதையும் விட யோவான் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார், அவைகளை எழுதக்கூடுமானால் உலகம் கொள்ளாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். ஆச்சரியம் பாருங்க. யோவான் சொல்லும்போது சொல்றாரு, இதுல எழுதியிருக்கிறாத இன்னும் அநேக அற்புதங்களை இயேசு செய்தார், அதெல்லாம் எழுதணும்னா உலகமே கொள்ளாது என்று. சரி, அதை எழுதவில்லை, நமக்கு தெரியல, விட்டுறலாம் அப்படின்னா, இங்க எழுதியிருக்கிறவைகள் கூட நமக்கு என்ன இல்லை, பல வேலையில தெரியல. வருடமுல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு புத்தகத்தில் பாடத்தை சரியா படிக்காம பரீட்சையில பெயிலாகிற ஒரு மாணவர்களைப் போலவே நாம் பல வேளைகளிலே வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஆனால் வேத வசனங்களை அறியாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர், நீங்க என்னவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா உங்களை தான் சொன்னேன்னு சொல்லிடுவேன். சரி, அது நம்முடைய பிரசங்கம் அல்ல. இங்கே சிம்சோன் அவன் தாயின் கற்பத்தில் உருவாக முன்பதாகவே தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். தேவன் தன்னுடைய திட்டத்திற்காக, சித்தத்திற்காக, தீர்மானத்திற்காக அவர் இந்த பூமியின் மனுஷர்களிடத்தில் செய்ய வேண்டிய தீர்மானத்திற்காக தாயின் கற்பத்திலே அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாகிய ஒரு மனிதன் சிம்சோன். இவர் நஸ்ரேய அந்த அனுபவத்தை உடையவராக அவர் இருக்கிறார். சரி, இங்க என்ன நடக்குது சுருக்கமாக சொல்லுகிறேன். அவன் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொல்றாரு? அவன் என்ன சொல்றான்னா, 2வது வசனத்தில், தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தர் இடத்தில் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். இஸ்ரவேல் ஜனத்தார் இவன், தேவனால் அழைக்கப்பட்ட இவன், அந்நிய ஜனமாகிய பெலிஸ்தியர் மத்தியிலே இருக்கிற ஒரு குமாரத்தியை, ஒரு கன்னிகையை பார்த்து அவளை தனக்கு மனைவியாக விவாகம் பண்ணணும்னு பேரண்ட்டை வந்து சொல்றான். பெற்றோர்கள் சொல்றாங்க, நோ சிம்சோன், அப்படி செய்யக்கூடாது. நாமெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், வாக்குத்தத்தத்தின் ஜனம். பெலிஸ்தியர்கள் வந்து பிரஜாதிகள், தேவனுக்கு எதிராளிகள், சத்துருக்கள். அங்கே போய் பெண் கொள்ளக்கூடாது. இஸ்ரவேலில் உனக்கு பெண் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சிம்சோன் என்ன சொல்றான்? இல்லை, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு போகிறான். சரி, இப்போ போகும்போது என்ன நடக்குது? சிம்சோனு அவனுடைய பெற்றோர் எல்லாரும் பெண் கொள்ளும்படிக்கு அவங்க இஸ்ரேலில் இருந்து அந்த திம்னாத், அதாவது பெலிஸ்தியனுடைய தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போகிற வழியில் ஒரு சிங்கம் அவர்களுக்கு எதிராக வருகிறது. 5வது வசனத்தில், சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த பொழுது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்போ அவன் என்ன செய்யறான்? அந்த பாலசிங்கத்தை கொன்று போடத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல வர்றா? சிம்சோன் மேல வர்றாரு. சிம்சோன் மேல வந்ததுனால அவன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டினுடைய தாடையை பித்து கிழிக்கிறது போல கிழிச்சிட்றான். சில வேளைகளிலே இந்த வசனத்தை வேத பகுதியை வாசிக்கிற பொழுது, சிம்சோன் தேவனுக்கு எதிராகத்தான் செய்கிறான், தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பொதுவாக நமக்கு தோன்றும். தவறில்லை. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், இவன் பெலிஸ்திய குமாரத்தினிடத்திலே போய் பெண் கொள்ளுவதை தேவனுடைய செயலாக, கர்த்தருடைய செயலாக வசனம் சொல்லுகிறது. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தாரம் உண்டாகும்படிக்கு இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் அவனும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். வசனம் என்ன சொல்லுதான்? சிம்சோன் போய் பெலிஸ்திய திரியில குமாரத்தியை கொல்றது வந்து கர்த்தருடைய சித்தம், செயல் அப்படின்னு
யார் சொல்றா? ஆண்டோடைய வசனம் சொல்லுது. ஆனால் ஜென்ரலாக நாம் வாசிக்கும் பொழுது சிம்சோன் தவறு பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். இந்த காரியத்தை உங்களுக்கு சரியாக விளங்கலைன்னா நீங்கள் நன்றாக தெரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய திட்டம் தான், கர்த்தருடைய செயல் தான் அப்படின்றதுக்கு அடையாளமாகத்தான் இவனை சிங்கம் பட்சிக்க வருகிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல வருகிறார்? சிம்சோன் மேல் வருகிறார். ஜென்ரலாக பார்க்கும்பொழுது ஒன்றுமே பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. ஆனால் இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். அதனால தான் சிம்சோனை கொல்ல சிங்கம் வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கினாரு, சிங்கத்தை பட்சித்து போட்டான். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் திட்டம், இது எப்படி பாஸ்டர் திட்டமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் இன்னும் ஒரு பிரசங்கத்தை பண்ணணும். அந்த பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்கிறேன் பாருங்க. தேவன் இஸ்ரவேலர்களை மட்டுமல்ல பிரஜாதிகளையும் அழைத்து கொள்ள, தேவன் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை மட்டுமல்ல பிரஜாதிகளையும் ரட்சித்துக் கொள்ள, அவர்களை மீட்டுக் கொள்ள, அவர்களையும் தனக்கு மனவாட்டிகளாய் மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த திட்டத்தை ஆண்டவர் நடத்துகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது இது கர்த்தருடைய செயல் என்று. இந்த செயலை தடுக்கும்படி சிங்கம் போல வந்த சத்துருவை ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வந்து கொன்று போடுகிறார், அழித்து போடுகிறார். இதற்கு ஒப்பாகவே ஒரு வேத வசனம் இருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வருவீர்கள் என்றால் அங்கே ஓசியா 1:2 ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் விபச்சார ஸ்திரியாகிய இவளை நீ உனக்கு மணந்து கொள் என்று சொல்லுகிறார். அந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது பொதுவாக நமக்கு குழப்பமான ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடும். அதுவும் இந்த காரியங்களை தான் வெளிப்படுத்துகிறது. தேவன் பிரஜாதிகளை தன்னுடைய சொந்த மனவாட்டிகளாக அவர் அழைக்கிறார், சேர்த்து கொள்கிறார் என்பதை அந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது. நல்லது, இப்பொழுது நாம் வசனத்துக்கு வருவோம். இங்கே அந்த சிங்கத்தை சிம்சோன் கொண்டு போடுகிறான். கொண்டு போட்ட பிறகு 8வது வசனம், சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். சரி, இங்க என்ன நடக்குது பாருங்க. ஒரு சிங்கம் இவங்களை அழிக்க வந்துச்சு, ஒரு சிங்கம் இவங்களை கொன்று போட வந்துச்சு. சிங்கத்தினுடைய பவர் பற்றி தெரியும், அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரியும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கினதுனால சிம்சோன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டின் தாடையை பீத்து கிழிக்கிறது போல கிழித்து கொன்று போடுகிறான். அதோட மட்டும் முடியல, பிரச்சனை முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த அழுக்க வந்த சிங்கத்தினுடைய எலும்பு கூட்டிலிருந்து ஒரு மதுரம் தேனு வருகிறது. அந்த தேனை எடுத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இதை அவன் தன்னுடைய வாலிபர்களுக்கு விருந்து பண்ணுகிற பொழுது ஒரு விடுகதையை போல அவன் சொல்லுகிறான். அதுதான் முதல் குறிப்பாக நான் சொல்லுகிறேன். அந்த வசனம் எங்க இருக்கிறது? 14வது வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது அவன் சிம்சோன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். இங்கே நான் உங்களுக்கு கொண்டு வருகிற கடவுளுடைய வார்த்தை அல்லது கடவுள் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வேதம் என்ன சொல்கிறது என்றால், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரத்தையும் தர வல்லமையுடையவர் கர்த்தர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல் குறிப்பில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்க வல்லவர் என்றால், உங்கள் எதிராளிகளிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிற வல்லமையுடைய தேவன். உங்களை பட்சிக்க, உங்களை அழிக்க, உங்களை கொன்று போட, உங்களை முடிக்க, உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ண வருகிற மனிதர்கள் அல்லது காரியங்கள், இவைகளை ஆண்டவர் கொன்று அழித்து அதோடு கூட முடித்து விடாமல் அவைகளிலிருந்து உங்களுக்கு நன்மையை, ஆசீர்வாதத்தை, உயர்வை, விடுதலையை கொடுக்கிற அதிகாரம் உடையவர், அதை கொடுக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென்.
சிம்சோனை இந்த சிங்கம் பட்சிக்க வந்தது. சிங்கத்தை ஆண்டவர் கொண்டு போட்டார். அதோட முடியல. அந்த சிங்கத்தினுடைய சரீரத்திலிருந்து ஒரு மதுரத்தை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு மதுரத்தை கொண்டு வந்து கொடுத்தார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலையும் சிங்கமாதி எது வந்து கொண்டிருக்கிறது? சிங்கத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சத்ருவானவன் என்று. சத்துரு தனக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்று அறிந்து கொண்டு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு எதிராக சத்துரு வந்துகிட்டு இருக்குதா? உங்க குடும்பத்திலே சத்துரு உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா? நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எதிராக சத்துரு இருக்கிறதா? நீங்க குடியிருக்கிற உங்க வீடுகளுக்கு பக்கத்திலேயே சத்துருக்கள் இருக்கிறார்களா? உங்க உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா? நீங்க தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா? ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன என்றால், உங்களுக்கு எதிராக இருக்கிறதே சத்துருக்கள். இந்த சத்துருவை அழித்து கொன்று போட்டு அதனோடு முடித்து விடாமல் அந்த சத்துருவனிடத்தில் இருந்தே உனக்கு நான் மதுரத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். தேவன் இப்படிப்பட்ட வல்லமுடையவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவன் இப்படிப்பட்ட நன்மையை உங்களுக்கு செய்கிறதற்கு வல்லமை பொருந்தவராக இருக்கிறார். சும்மா சிங்கத்தை மட்டும் அழிச்சிட்டு கொண்டு போட்டுட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ போப்பா, இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க, இனிமே கொஞ்சம் கவனமா இருந்துக்க, நீ பத்திரமா பார்த்துக்க. நோ, கிடையாது. பாருங்க, அப்படி சாதாரணமான தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? இந்த சிங்கத்தை கொன்று போட்டு உன்னை அழிக்க வந்ததே, உன்னை முடித்து கட்ட வந்ததே, உன்னை அழித்து விட வந்ததே, அதே காரியத்திலிருந்து உனக்கு சமாதானத்தை, அதே காரியத்திலிருந்து உனக்கு விடுதலையை, அதே காரியத்திலிருந்து உனக்கு நன்மையை கொடுக்கிற வல்லமையுடைய தேவன் நம்முடைய தேவன். கரம் தட்டுவா அவருக்கு. அப்படிப்பட்ட தேவன் தான் அவரு. அப்படிப்பட்ட தேவன் தான். வேறு யாரால் செய்ய முடியும்? இப்படிப்பட்ட காரியத்தை, இப்படிப்பட்ட மகத்துவமான ஆச்சரியமான அற்புதத்தை வேறு யாரால் செய்ய முடியும்? உங்களுக்கு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராலே செய்ய முடியும். அவர் செய்கிற தேவன். ஆமே. உங்களை பட்சிக்க வருகிற இடத்திலிருந்து பட்டணத்தையும் பலவான்களிடத்திலிருந்து உங்களுக்கு மதுரத்தை கொடுக்க வல்லமுடைய தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இரண்டாவதாக ஒரு குறிப்புக்கு நேராக வருவோம். இரண்டாவதாக லூக்கா எழுதின நற்செய்தி 19வது அதிகாரம் 21வது வசனத்திற்கு வருவோம். லூக்கா 19:21. இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திலிருந்து தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை, மகிமை, பராக்கிரமம் எப்படிப்பட்டது அப்படின்றத வேதம் சொல்லுகிறது. நான் சம்பவத்தை சொல்லி பின்பதாக அந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறார். வசனம் 12வது வசனத்தில் இருந்து, பிரபுவாகி ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்படுகிறான். புறப்பட்ட பொழுது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்திலே 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்ப வரும்பளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறதில்லை, எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லிவிடி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். ஆகினாலே அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்க இருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இன்னென்னவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தின ஒருவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாரு அப்படின்றாரு. இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலில் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் என்று சொன்னார். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். ஏன் அப்படி வச்சிருந்தேன்னா, ஏன் அப்படி செஞ்சேன்னா, அவன் சொல்றான், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவரும் என்று சொல்கிறான். இப்ப இந்த உவமையில இந்த ஒரு ராத்தல் பெற்றுக்கொண்டானே, அதை வந்து சீலையில முடிச்சு வச்சிருந்தானே, அவனை பத்தி நான் பிரசங்கம் பண்ணல. அவன் இப்படி பண்ணது தப்பு, அவன் எதையாவது ஒரு பிரயாசப்பட்டிருக்கணும், அவன் அட்லீஸ்ட் இன்னொரு ராத்தலாவது பண்ணியிருந்திருக்கணும், அல்லது ஒரு எக்ரிமெண்ட், ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இதை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அதை பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருந்திருக்கு, இப்படி பண்ணியிருக்கணும், இவன் இப்படி பண்ணாமல் போயிட்டான் பாரு, இது தப்பு தானே
அதை நான் பிரசங்கம் பண்ணல. ஆனா அவன் தன்னுடைய ஆண்டவனை குறித்து சொன்னானே ஒரு வார்த்தை, அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய ஆண்டவனை எஜமானை பார்த்து சொல்றான், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவரும் என்று சொல்லுகிறான். இந்த நபர் யார்? நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவர் யார்? அந்த வேலைக்காரன். அவன் எப்படி இருக்கிறான்? அவனுடைய மேட்டரை அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க ஆண்டவரை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது என்றால், அவர் வைக்காததை எடுக்கிறவர், விதைக்காததை அறுக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வைக்காததை எடுக்கிறவருங்க. நீங்க ஜெனரலா கேஷுவலா நீங்க சொல்லுங்க, வைக்காத ஒன்றை எடுக்க முடியுமா? நீ என்ன கொடுத்து வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாவா? நீ ஒன்ன கொடுத்து வச்சிருக்கிறியா அப்படின்றார். விதைக்காததை அறுக்கிறவர். விவசாயி என்ன செய்யணும்? தன்னுடைய வயல்வெளிக்கு போகணும், விளைநிலத்தை பக்குவப்படுத்தணும், ஏர் உழணும், அதில் விதை விதைக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், களை எடுக்கணும், பின்பதாக குறிப்பிட்ட அறுவடை நாளிலே போய் அறுத்து கொண்டு வருவான். இந்த விவசாயி எதையுமே செய்யாம, நிலத்தை பண்படுத்தல, ஏர் உழுல, விதை விதைக்கல, களை பிடுங்கல, நீர் பாய்ச்சல. ஆனா அறுவடைக்கு மட்டும் நேரம் வயல் நிலத்துக்கு போனா அறுவடை இருக்குமா? இருக்காது. ஆனா ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, அவர் போனா அங்க அறுவடை இருக்கும் அப்படின்னு. விதைக்காததை அறுக்கிறவர், வைக்காததை எடுக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை பேதுருவை பார்த்து அவர் இப்படி கேட்கிறார். பேதுரு, இந்த ராஜாக்கள் வரி வசூலிக்கிறவர்கள்லாம் யார் இடத்துல வரி வசூலிக்கிறாங்க? பிள்ளைகள் இடத்துலையா, அந்நியர் இடத்துலையா அப்படின்னு கேட்கிறார். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, அவங்க அந்நியர் இடத்துல தான் வரி வசூலிக்கிறாங்க அப்படின்றாரு. இயேசு சொன்னார், பரவாயில்ல, அப்படியா? ஆனாலும் நான் அவங்களுக்கு இடரலா இராக்காதபடிக்கு நீ கடலில் போய் தூண்டில் போடு, அங்கே ஒரு மீன் அகப்படும், அதனுடைய வாயை திறந்து பார், அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு போய் உனக்கும் எனக்கு சேர்த்து டாக்ஸ் பே பண்ணு அப்படின்றார். பேதுரு போறாரு, தூண்டில் போடுறாரு, ஒரு மீன் வருகிறது, வாயை திறந்து பார்த்தால் வெள்ளி பணம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், யார் அந்த மீனினுடைய வாயிலே வெள்ளி பணத்தை வைத்தது? எப்பொழுது அந்த மீனினுடைய வாயிலே வெள்ளி பணம் வைக்கப்பட்டது? எங்கிருந்து வந்தது அந்த வெள்ளி பணம்? மனுஷரால் செய்ய முடியுமா? மனுஷரால் இது கூடுமா? கர்த்தர் வைக்காததை எடுக்கிறவர். கரம் தட்டுங்க கர்த்தருக்கு. அவர் வைக்காததை எடுக்கிறவர். இது மாதிரி உங்க குடும்பத்தில் செய்வார். அதற்கு தான் நான் பிரசங்கம் பண்றேன். உங்க குடும்பத்தில் செய்வார். இல்ல பாஸ்டர், எதுவுமே இல்ல, வீட்டில் ஒண்ணு இல்லைங்க, எதை வச்சு செய்யறது, எப்படி நான் செய்யறது, இப்படி சூழ்நிலையில் இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு வருகிறது. உங்க வாழ்க்கையில எது இல்லைன்னு சொல்றீங்களோ அதை உங்க வாழ்க்கையிலிருந்து, உங்களிடத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறதுக்கு வல்லமையுடைய தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்வார், உங்களுக்கு செய்வார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து கடைசியா தமது ரூபத்தின்படி, தமது சாயலின்படி ஆதாம சிருஷ்டிக்கிறார். அவனை மண்ணிலிருந்து சிருஷ்டித்தார். மண்ணை எடுத்து வளைந்தார், அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார். ஆதாம் இப்ப ஜீவ ஆத்மானா பார்த்தார், எல்லாம் நல்லா இருக்குதுன்ட்டு. ஆனா ஆதாம பார்த்தோன்னே இல்ல, ஆதாம் தனியா இருக்கிறது நல்லதில்லை, அவனுக்கு ஒரு துணை வேணும்னாரு. உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? ஏவாளை உருவாக்கினார், உண்டாக்கினார், அல்லது சிருஷ்டித்தார், வணைந்தார், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த ஏவாள் எங்கிருந்து வந்தாங்க? ஆதாம சிருஷ்டிக்கிற பொழுதே ஆண்டவர் இன்பில்ட்டா ஏவாளை சிருஷ்டித்தாரா? சொல்லுங்க. அப்படி ஏதாவது ஆண்டவர் சிருஷ்டித்தார் இன்பில்ட்டா வந்துருச்சு, வித் அட்டாச்மெண்டோட வந்துருச்சு, அப்படி வந்ததா? கிடையாது. ஆதாம தான் சிருஷ்டித்தார். அப்ப ஏவாள் எங்க இருந்து வந்தாங்க? வைக்காததை எடுக்கிறவர். கரந்தட்டுங்க ஆண்டவருக்கு. வைக்காததை எடுக்கிறவர். ஆதாமுக்குள்ள ஏவாளை வைக்கல, ஆனா எடுத்தார். ஆமென் சொல்லுங்க. எடுத்தார். அவருடைய விலா எலும்பை எடுத்தார்.
ஏவாளை கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. வைக்காதது எடுக்கிறவருங்க உங்க குடும்பத்தில் செய்வாருங்க. பிரதர் செய்வார், செய்வாருங்கம்மா. உங்க வீட்டில் செய்வார். அவர் செய்வார். அவரை தான் ஆராதிக்கிறோம், அவரை தான் சேவிக்கிறோம். ஆமா, அவர் அப்படி செய்ய வல்லவிடுவர். காணா உருவங்களுக்கு தெரியும், கல்யாண வீடும் தெரியும், அந்த 6 கச்சாடியும் தெரியும், அதுல ஊத்தப்பட்ட தண்ணியும் தெரியும். இதெல்லாம் தெரியுமே, திராட்சரசம் எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? எல்லார் கண்ணையும் மறைத்து யாராவது திராட்சரத்தை உள்ள வைத்தார்களா? எங்கிருந்து வந்தது? நமக்கு காணா ஊரும் தெரியும், கல்யாண வீட்டை தெரியும், கச்சாடியும் தெரியும், வேலைக்காரரையும் தெரியும், ஊத்த தண்ணியும் தெரியும். ஆனா திராட்சரசம் நமக்கு தெரியல. எங்கிருந்து வந்துச்சு? வைக்காததை எடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. வைக்காததை எடுக்கிறவர். எப்படி? முந்தின ரசத்தை பார்க்கலாம் அதிக ருசியுள்ள ரசத்தை அவர் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். நான் சொல்றேங்க, உங்க குடும்பத்தில் வைக்காததை எடுப்பார். ஆமென். ஏராளமான அற்புதங்களை செய்கிறதற்கு வல்லமுடைய தேவன் தான் பாருங்க, நம்முடைய ஆண்டவர். ஆமென். நீங்க நினைக்க முடியாத, நீங்க எண்ணி பார்க்க முடியாத, நீங்க கற்பனை பண்ண முடியாத அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் உங்களுக்கு செய்வார். அதுதான் இந்த செய்தி. சரி, 3வது குறிப்பு, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வருவோம். ரோமர் 4:17. இதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்க்கிறோம். ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் மிக பரிச்சயமானவர். ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு மிக பரிச்சயமாக இருக்கிறது. இங்கே அவனை குறித்து வேதம் சொல்கிறது ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக. இங்கே ஆபிரகாம் அவரு என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் அப்படின்னு தேவனுடைய வல்லமையை அவர் சொல்றாரு. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதா? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறதா, அதே சமயத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறதா தேவனுடைய வல்லமை. இப்போ கூட நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்களேன். ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? ஏதாவது நடக்குமா? நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார். அதாவது உங்கள் வாழ்க்கையவே கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நன்றாக தெரியுமே. உங்கள் வாழ்க்கையில் மரித்தோர்னா அவ்வளோதான், முடிஞ்சுங்க அப்படின்வாங்க. டாக்டர் வந்து பல்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்லுவார்? முடிஞ்சிருச்சு அப்படின்னு. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எந்தெந்த காரியம்லாம் முடிஞ்சிருச்சு? எதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு? நீங்கள் எதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பல்ஸ் பார்த்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறீங்க? இனி வாய்ப்பே இல்லை. இனி கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், அது ஒன்று தான் மிச்சம். இனி கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், அது ஒன்று தான் மிச்சம் அப்படின்னு எந்த காரியம் இருக்கிறது? எதை வச்சிருக்கிறீங்க? ஆனால் ஆண்டவர் நீங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றத ஆரம்பம் பண்ணி கொடுக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆரம்பம் பண்ணி கொடுக்க வல்லவர். அந்த வார்த்தை தொடர்ந்து இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். இங்க ஒருத்தர் இல்லை, அவரை கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம அவரு இங்க இல்லைங்க அப்படின்வோம். அவரு இங்க இல்லை. திரும்ப திரும்ப அந்த நபரை சொல்லி கூப்பிட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? பாஸ்டர், அவர் இங்க இல்லை, அவரே இங்க இல்லை, நீங்க திரும்ப திரும்ப அவர் பேரவே சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, எப்படி வருவாரு? அவர் இங்க இல்லைல்ல. உங்களுக்கு புரியலையா? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்கலையா? நீங்க எனக்கு தெளிவா பதில் சொல்லுவீங்க. ஆண்டவரை குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறாராம். இப்போ உங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? என்ன இல்லை? உங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? உங்கள்ட்ட சந்தோஷம் இல்லையா? நிம்மதி இல்லையா? பணம் இல்லையா? நகநட்டு இல்லையா? ஒரு ப்ரமோஷன் இல்லையா? ஒரு சொந்த வீடு இல்லையா? ஒரு வாகனம் இல்லையா? எது இல்லை? அல்லது எதெல்லாம் இல்லை?
அது எல்லாவற்றையும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே அழைக்கிற தேவன். உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியே அழைக்கிற தேவன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்ககிட்ட இல்லாததா அவர் இருக்கிற மாதிரி சொல்லி அழைச்சா அது உண்டாகுமா உண்டாகாதா? அது வருமா வராதா? அது தோன்றுமா தோன்றாதா? அது நடக்குமா நடக்காதா? ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க. உங்கள்கிட்ட இல்லாததை இருக்கிறவைகள் போல அழைத்து கொடுக்கிறவர். ஆபிரகாம்ட்டு சாராள்ட்டி இல்லை. என்ன இல்லை? ஈசாக்க பெற்று எடுக்கிறதுக்கான சரீரமும் கற்பமும் இல்லை. அது இப்போ என்னவா இருக்குது? செத்து போயிருச்சு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஈசாக்க பெற்றெடுக்க சரீரம் வேணும், கற்பம் வேணும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய வல்லமை பாருங்க, செத்து போன சரீரத்திலிருந்து, செத்து போன கற்பத்திலிருந்து ஒரு உயிரை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரு உயிரை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஈசாக்கு என்கிற ஒரு குமாரனை கொண்டு வந்து கொடுக்கிறார். அதுதான் அவருடைய வல்லமை. அதுதான் அவருடைய வல்லமை. அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறாராம். The lights coming from darkness. இருளிலிருந்து வெளிச்சம். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம இருட்டா இருக்குது, நம்ம விளக்கு வேணும்னா விளக்க கொளுத்துவோம், இல்லைன்னா மின்சார பல்பை ஆன் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் வெளிச்சமே இல்லை, வெளிச்சம் என்று இன்று ஒண்ணுமே இல்லை. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோமே, ஆதியில தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையாமா இருந்தது. ஆழத்தின் மேல் அப்ப என்ன இருந்துச்சு பூமியில? ரெண்டு இருந்துச்சு. ஒன்னு வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருந்துச்சு, ரெண்டாவது இருள் இருந்துச்சு. பூமியில என்ன இருந்துச்சு? வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளும் இருந்துச்சு. ஆண்டவர் வந்தார், வெளிச்சம் உண்டாகுனார். வெளிச்சம் எங்க இருந்துச்சு? எங்கெங்க இருந்துச்சு? வெளிச்சம் எங்கெங்க இருந்துச்சு? எங்கேயாவது இருந்துச்சா? எங்கேயுமே இல்ல. அவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. வெளிச்சம் இல்ல ஆண்டவரே, வெளிச்சம் இல்ல. ஆனா அவரு இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை உருவாக்கி கொடுப்பார். இருள் இருக்குது, வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு. வெளிச்சம் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. அது வெளிச்சம் பாருங்க எப்படி பாருங்க, இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம்ன்ற மாதிரி பகலுக்கு ஒரு வெளிச்சம், இரவுக்கு ஒரு வெளிச்சம். பகலை ஆள ஒரு வெளிச்சம், இரவையும் ஆள ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருக்குதா? உங்கள் வாழ்க்கை முழுவதுமே அப்படி இருக்குதா? இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அப்படி இருக்குதா? வெறுமை, ஒழுங்கின்மை. ஆழத்தை உள்ள டீப்பாக வந்து பார்த்தா தான், ஐயோ இவ்வளோ கண்ணீரோடு நீங்கள் வாழ்கிறீங்களா? இவ்வளோ கண்ணீரும் கம்பளையுமா உங்கள் வாழ்க்கை இருக்குதா? எப்படி தான் நீங்கள் வாழ்கிறீங்களோ அப்படின்னு உங்கள் பிரச்சனையை பார்க்குறவங்க சொல்கிற மாதிரி இருக்குதா? ஆண்டவர் வந்து உங்களுக்கு தேவையானது சமாதானம் தானே, உங்களுக்கு தேவையானது சந்தோஷம் தானே, உங்களுக்கு தேவையான நன்மை தானே, அதை ஆண்டவர் சொல்லுவார் உண்டாகுவதாக அப்படின்னுவார். ஒரே குழப்பம், ஒரே கவலை, ஒரே போராட்டம், தலையை கொண்டு போய் இடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் வந்து சொல்லுவார் சமாதானம் உண்டாகுவதானவர், சந்தோஷம் உண்டாகுவதாக, நிம்மதி உண்டாகுவதாக, சுகம் உண்டாகுவதாக, ஆரோக்கியம் உண்டாகுவதாக, விடுதலை உண்டாகுவதாக, மேன்மை உண்டாகுவதாக, உயர்வு உண்டாகுவதாக அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் உங்களுக்கு வரும். எப்பங்க பாஸ்டர் சொல்லுவாரு? இப்பதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உங்க வீட்டுல சமாதானம் வரும், உங்க வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும், உங்க வீட்டுல நிம்மதி உண்டாகும், உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், உங்க வாழ்க்கையில உயர்வு உண்டாகும், உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தையினாலே இது நடக்கும். இல்லாதவைகள் இதெல்லாம் இன்னும் இல்லையே, நான் பார்க்கலையே. வெறுமையும் ஒழுங்கின்மையை தானே பார்த்திருக்கிறேன், இருளத்தானே பார்த்திருக்கிறேன், வெளிச்சத்தை பார்க்கலையே. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதுனால வெளிச்சம் உண்டாகும்.
நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பாருங்களோம், 1000 மடங்கு பெருகுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் குடும்பம் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும். 1000 தலைமுறைகளுக்கு உங்களுக்கு இரக்கம் உண்டாயிருக்கும். நீங்கள் செழித்திருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா.